வருடம் எமது ஊரிலே ஒட்டுமொத்த ஊர் மக்கள் என்று சொல்ல முடியாது, ஊர் மக்களின் ஆசீர்வாதத்தோடு, பள்ளிவாசல் நிர்வாகிகளின் ஆசீர்வாதத்தோடு, ஊர்ல உள்ள ஒரு சில உலமாக்களின் ஆசீர்வாதத்தோடு வருடம் ஒரு அநியாயம், ஒரு அக்கிரமம், அல்லாஹ்வுக்கு நேர் எதிராக போர் செய்யக்கூடிய ஒரு சிறுக்குடைய செயல் இந்த ஊரிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு எல்லா உலமாக்களும் தான் பிள்ளைதான் சொல்றாங்க. பாவம் தடுப்போம், நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை, அது தேவையில்லாத வேலை. இந்த மார்க்கத்தை ஒழுங்கா படிக்கல, ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி எல்லாம் கட்டளை விட்டாங்களோ அதுக்கு மாற்றமாய் ஒரு விளங்கி கொண்டு தானும் தண்ட பாடோடு இருப்போம் என்று விளங்கி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்கிறது. மௌனிகளாகத்தான் அதிகமானவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். நாங்க ஒரு கூட்டமாவது இது பிழை என்பதை தெளிவாக சுட்டிவிட்டோம் சொன்னா வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக சொல்றதுதான் கடமை, தெளிவாக சொல்ற கடமை என்பதனால இல்லைன்னா நாங்க எல்லோருமே பாவியாக மாறுவோம். அன்புக்குரியவர்களே, நம்ம பார்க்கிறோம் நம்ம ஊரில் இந்த நடக்கக்கூடிய இந்த கொடியேற்ற விழா என்கிற விழா நடக்கிறது. வார வெள்ளிக்கிழமை அந்த அநியாயம் இந்த ஊர்ல அரங்கர் இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து அங்கீகாரத்தோடு அல்லாஹ்வுடைய பேரழிவு வந்தா அடுத்து நமக்கு வரக்கூடாதுக்காண்டி ஒரு கூட்டம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய சொல்லுறேன், சென்று காரணத்துக்காக வேண்டி சொல்லுறேன். ஒன்று, இதை நிறைய இந்த ஊர் மக்கள் புறக்கணிக்கிறார்கள். இந்த ஊர்லவர்கள் பல வருடங்களாக போகாமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கு 100% தெரியாது ஏன் நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு கூட்டம் இதை பேஸ்புக் ஊடாக, முகநூல் ஊடாக உலகத்தில் பலர் பார்ப்பதனால இந்த தகவலை நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு கடமைக்கு இருக்கிறோம். அன்புக்குரியது பாருங்கள், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வல் யத்தவஃபு பில் பைத்தில் அதீக், பழமை வாய்ந்த அந்த அல்லாஹ்வுடைய காபத்துல்லாஹ்வுடைய ஆலயத்தை நீங்கள் வலம் பாருங்கள். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன சொன்னா, இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு இடம் இருக்கிறது, அது காபத்துல்லாஹ், அது என்னுடைய வீடு. இன்ன அவ்வல பைத்தின் உதுலில் நாஸி அல்லதி பிபக்கா, ஒட்டுமொத்த மக்களுக்காக வேண்டியும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட கஅபா ஆலயம். அந்த ஆலயத்தை நீங்கள் வலம் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் காபத்துல்லாஹ்வை 7 தடவை சுற்றுகிறாரோ இடமிருந்து வலமாக அவர் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை அவருக்கு இருக்கிறது. இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஹதீஸ். அந்த குர்ஆன் வசனம் நமக்கு என்ன சொல்லுது, உலகத்துல ஒருத்தர் தவாப் செய்யறண்டா காபத்துல்லாஹ்வை மட்டும் தான் செய்யணும். அல்லாஹ் கட்டளை. அல்லாஹ்வின் தூதர் எப்படி வழிகாட்டினாங்க, காபத்துல்லாஹ் மட்டும் 7 தடவை நீங்க வலம் பெற வேண்டும் என்று. இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை தெளிவாக புறக்கணிக்கக்கூடிய ஒரு அநியாயம் நடக்கிறது. என்ன, அந்த கொடியங்கக்கூடிய ஒன்றை ஊர் பெரிய பள்ளி வாசலில் கொண்டு வந்து காபத்துல்லாஹ்வை எப்படி இடமிருந்து வலமாக அந்த இடது பக்கம் காபா இருக்க 7 தடவை சுத்துறோமோ அதே போன்று 7 தடவைகள் சுத்திவிட்டு சுத்துகின்ற போது வாய்ப்பு கிடைச்சா ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது சுன்னாவா இருப்பதனால் இங்கே அந்த கல்லு இல்லை என்பதனால் கொண்டு வந்த கொடியை ஆண்களும் பெண்களும் பாய்ந்து பாய்ந்து பரக்கத்தன் தொட்டு முத்தம் கொண்டு அதை 7 தடவை சுத்திவிட்டு அந்த அநியாயம் அரங்கேறுகிறது. ஒட்டுமொத்த மக்களும் அதை அங்கீகரிக்கிற மாதிரி அந்த ஊர்ல ஏற்படுகிறது. இதை பேசுவதற்கு கவலை, தடுப்பதற்கு என்ன யோசனை? அவ அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நேர் எதிரான செயலா இல்லையா? கஅபாவை 7 தடவை சுத்துவதம் போன்று இன்றை நாங்கள் 7 தடவை சுத்துவோம், அதுக்கு இடமிருந்து வலமாக சுத்துவோம். எங்களை யாரும் கேட்க, நாங்க செய்யற சட்டம் இருக்கட்டும், நாம சிலத்தான் நடக்காம போக மாட்டா. ஆனால் நாங்க என்ன செய்ய வேண்டும், இது தவறுங்கிற தெரிஞ்சிக்க வேண்டுமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் ஒன்று அங்கே நடப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தெளிவான வசனத்துக்கு அடுத்த இந்த அநியாயம் நடக்கிறது. அந்த போட்டிலே பள்ளிக்குள்ளே போறதுக்கு 2 போட் இருக்கு. 2 மனவராக்கு நேரே போய் நீங்க ஏறினால் ஒரு போட் இருக்கும், அங்க ஜியாரத்து பக்கம் ஒரு போட் இருக்கு. என்ன போட்டில எழுதி தெரியுமா? அரபுல எழுதி இருக்கு. யாருக்கு அர்த்தம் தெரியல. யா காதிர் முராது ஹாசில், அது எழுதிய வாசகம் என்ன? யா காதிர் முராது ஹாசில், நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி வைக்க ஆற்றல் படைத்த நாகூர் ஆண்டவரே, நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி வைக்கும் ஆற்றல் படைத்த ஆண்டவர் நாகூர் ஆண்டவரே. போகும்போது அல்லாஹ்க்கு 99 பேருக்கு நம்ம படிச்சுக்கமா இல்லையா? அதுல ஒன்றுதான் யா காதிர். அல்லாஹ் குர்ஆனில் செல்லும் போது 10 இடத்துல சொல்றான் இன்னல்லாஹ காதிருன், அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். இந்த வசனத்தை எடுக்காக 45 இடத்துல குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். கதீர்ங்கிறதும் அந்த காதிர்ல இருந்து வந்த சொல்தான். 4 இடத்துல அல்லாஹ் சொல்றான் முக்ததிர், அதுவும் அந்த காதிர்ல இருந்து வந்த சொல்தான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இப்படி தனக்கென்று வைத்த பேர். நாங்க அல்லாஹ்ட்ட எப்படி துஆ கேக்குறோம், யா அல்லாஹ், யா ரஹ்மானே, யா அப்படி மட்டும் கேட்கப்படா, யா காதிர், யா வஹாப், யா ஜப்பார், யா லத்தீப், அப்படி எல்லாம் கேட்கணும். இது அல்லாஹ்வுடைய பேர் தான். அல்லாஹ்க்கு சொந்தமான அந்த பேரை எடுத்து யா காதிர், ஆற்றலுடையவர் என்று ஒரு மனிதனுக்கு பேரை வைத்து அதுக்கு கீழால போறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அழிவு வருமா வராது? எவ்வளவு துணிச்சல் வேணும், எவ்வளவு தைரியம் வேணும். அல்லாஹ்வுடைய பேரை ஒரு தனி மனிதனுக்கு அவர் நல்லவரா கெட்டவரா, அது என்ன விஷயம், அது நம்ம விஷயம் இல்ல. அது அல்லாஹ் மறுமையில கொடுப்பது. நாகூர் ஆண்டவர் என்பவர் நல்லவரா கெட்டவரா அல்லாஹ் பார்ப்பான், தீர்ப்பு நம்ம சொல்லலாம். இப்படி ஒரு அல்லாஹ்க்கு மட்டும் சொந்தமான பேரை பதிவு செஞ்சு இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? சரி, மக்கள் சொல்லுவாங்க என்ன பிரச்சனை, நாங்க ஜியாரத்துக்கு தான் உள்ளுக்கு போறோம்னு சொல்றாங்க. உள்ளுக்கு ஜியாரம் இருக்கு. அன்புக்குரியவர்களே, அப்பாவி பெண்கள் அநியாயமாக அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அங்க ஜியாரம் உள்ளுக்கு இருக்கிறதா? எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய பித்தலாட்டம், எவ்வளவு பெரிய ஏமாற்றம். அங்கே ஜியாரம் இல்லை. நாகூர் ஆண்டவர் என்பவர் இவர் பக்கத்து நாடு இந்தியாவிலே நாகூர் என்கிற ஊரிலே
அடக்கப்பட்டிருக்கிறார். அங்கே விட்டு வைக்கிற அந்த மக்கள் கட்டி போன பினாம்பரி தர்கா, அவர் வளர்ப்பு மகன் யூசுப் பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்கிறார். ரெண்டு அங்க இருக்கா. அப்ப எப்படி ஜியாரம் வந்த? எங்கப்பா போறீங்க? நாங்க சாவுல் அமீது வலியுல்லாவுடைய ஜியாரத்துக்கு போறோம். போறீங்களப்பா? நாகூர்ல அடக்கப்பட்டு பெரிய தர்காவும் கட்டி அங்க வச்சிருக்காங்களே, இங்க எங்க இருக்கு அந்த ஜியாரம்? ஜியாரம் நாங்க உள்ளுக்கு என்ன இருக்கு? உள்ளுக்கு 4 பிரமாணம் பார்த்தா அப்படி மாஷா அல்லாஹ் மரண சிந்த வருமா, உலகத்துல வாழ சிந்த வருமா, அப்படி எல்லாம் கட்டி அங்க இடிப்பு ஒரு கல்லு, ஒரு முண்டுக்கல்லை லெவல் படுத்தி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் முண்டுக்கல் தான் அது லெவல் படுத்தப்பட்டு டைல்ஸ் பதிச்சு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை வளர்த்து கொடிகளை ஏற்றி சத்துரு வாசனையில போட்டு சாம்பிராணியை போட்டு அதே ஒன்று சன்ன குச்சி ஏற்றி ஒரு நறுமணத்தை உண்டாக்கி இருக்கு. தவிர அங்க ஜியாரம் இருக்கிறதா உள்ளுக்கு? அப்ப ஒரு கல்லை வரக்கத்து இருக்குன்னு சொல்லி போய் மக்கள் அங்கே அந்த ஜியாரம் என்ற பேரில் செய்கிற அநியாயத்தை எப்படி அன்புக்குரிய பார்க்க முடியும்? எல்லோரும் செல்லுகிற வழக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் யார்? முஸ்லிக்கீன்கள். ரெடிமேட் ஜவாப். ஏனப்பா முஸ்லிக்கீன்கள்? அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிரார்த்திக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தால் இயேசுவை வேண்டுகிறேன் என்று கேட்கிறார்கள். கடவுளத்தை பேசும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வஸ்ஸலாவாக்குறார்கள். எனவே முஸ்லிக்கீன்கள். நாம செஞ்ச என்ன? நாம செஞ்ச எப்படி முத்தகீன்களா மாறுறது? கிறிஸ்தவர் செய்யற அதே செயலை நாங்க செய்யும் போது எப்படி அன்பு முத்தகீன்களா மாற முடியும்? எல்லோருடைய முடியும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த குறைஷியர்கள் காவிர்கள் சொல்கிறார்களே, அவங்க என்ன செஞ்சன்னு கேட்டா அவங்க குறைஷியர்கள் அல்லாஹ்வை நம்பவில்லையா? யார் சொன்னா? போய் 39 அத்தியாயத்தை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து நாங்கள் படித்து பார்க்க வேண்டும். அபு ஜஹிலோ, உத்பாவோ, ஷைபாவோ, பலீதோ யாரெல்லாம் நாங்க காவிர்கள் என்று சொல்கிறோமோ, அபு லஹப் யாரா இருந்தாலும் எந்த ஒரு குறைஷி காவிர்களும் அல்லாஹ் இல்லை என்று சொல்லவில்லை. நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆன் எடுத்து பாருங்கள், 39 அத்தியாயத்தில் பாருங்கள். நாம யாரெல்லாம் காவிர்கள் என்று சொல்றோமோ அவங்க எல்லாம் கூப்பிடுங்க வாங்க, வானத்தை படைத்தவன் யார்? யகூனுல்லாஹ். அவங்க சொன்னாங்களாம் காவிர்கள் அல்லாஹ். அரசின் அதிபதி யார்? அல்லாஹ். உன்னை படைத்த யார்? அல்லாஹ். உன்னை மரணிக்கு செய்கிறவன் யார்? அல்லாஹ். பூமியை படைத்த யார்? அல்லாஹ். வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து பயிர்களை உண்டாக்குறானே அவன் யார்? அல்லாஹ். எல்லாமே அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எல்லாமே அல்லாஹ்டா அல்லாஹ் மட்டும் வணங்குவோமே அது செய்ய மாட்டான். அல்லாஹ்வை வணங்குவோம். 360 சிலை இருக்கு. லாத், உஸ்ஸா, மனாத், குபல் போன்ற பெரிய சிலை இருக்கு. அதையும் வணங்குவோம். இதான் பிரச்சனை. குறைஷி காவிர்களுக்கும் ரசூலுல்லாஹ்க்கு வந்த என்ன பிரச்சனை? என்ன? அல்லாஹ்வை சொல்லியா ரசூலுல்லாஹ் வந்த அவன் எப்படி கரெக்டா விளங்கிருக்கான்? ரசூலுல்லாஹ் நபியா வாரத்துக்கு முன்னே அப்துல்லாஹ் எத்தனை பேருக்கு பேர் இருந்துச்சு? அப்துல்லாஹ் என்ன ஆகுது? அர்த்தம் என்ன? அல்லாஹ்வின் அடிமை. அப்ப அவங்க அல்லாஹ் நம்பலையா? அனைவரும் அல்லாஹ்வை நம்பினார்கள். என்ன பிரச்சனை? அல்லாஹ்க்கும் அறுப்போம், லாத் உஸ்ஸாங்கிற கடவுளுக்கு சிலைக்கு அறுப்போம். அல்லாஹ்க்கு நேர்ச்சி செய்வோம், சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வோம். நாபுதுக்க ஓகே என்று கேட்டாங்க. அவங்க சுருக்கம் என்ன? நாபுதுக்க வனஸ்தைனுக்க அதுக்கு ஓகேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் உன்னை வணங்குறோம், உன்னை உதவி தர்றோம். அப்ப அர்த்தம் என்ன? உன்னையும் வணங்குவோம், மத்தாக்களையும் வணங்குவோம். உனக்கிட்டையும் உதவி தேடுவோம், மத்தாக்கட்டையும் உதவி தேடுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படி இல்ல. ஈயாக்க நாபுது உன்னை மட்டுமே வணங்கி வழிபடுவோம் சொல்லுங்க. அல்லாஹ்க்கு மட்டும் வணக்கத்தை செலுத்துவோம் என்றும் இல்லை. முரண்பட்டார்கள். அவங்களுக்கு தான் நம்ம குறைஷி காவிர்கள் சொல்றோம். அப்ப அந்த காவிர்கள் செய்த செயலை ஒரு அநியாயத்தை வருடா வருடம் நாங்கள் அரங்கேற்றுகிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை அந்த அநியாயம் அரங்கர் இருக்கிற அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு அநியாயத்தை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ்க்கு நேராக ஒரு மனிதரை ஆக்கி அந்த அநியாயத்தை செய்யறத கேட்கிறோம். உள்ளுக்குள்ள ஒரு 4 மணிக்கு பிறகு நீங்க அசர் தொழுகை போய் பாத்தீங்கன்னா இந்த பாபா மாரங்க கூடிய அந்த கூட்டம் என்ன செய்வாங்க? ஒரு பைத்து படிப்பாங்க உள்ளுக்கு. அந்த ஜியாரம் சொல்றாமே, அங்க ஜியாரம் ஒன்றுமில்ல, வெறும் கல்லுத்தான் இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். கல் இப்ப போப்படா கொடுத்த புறமோ முன்ன போய் பாருங்க. அந்த காலத்துல போப்படா அந்த போய் பாத்தீங்கன்னா வெறும் கல்லிரிக்கும். அங்க ஒரு பாட்டு படிப்பாங்க பைத்தந்து. இந்த பாபா மாரா சேர்ந்து என்ன பைத் தெரியுமா? அது மௌலிதிலும் இருக்கிறது. யா சாஹிபன் நாகூரி குல்லின் நாசிரி. நாகூரில் அடங்கம் பட்டிருக்கும் எங்கள் சாஹிப் நாகூர் ஆண்டவரே, நல்ல கேட்கிற மாதிரி காதையும் நல்ல பாக்குற மாதிரி கண்ணுடைய ஒளிச்சத்தையும் எங்களுக்கு தெருவாயாக. நல்ல நூந்த ஆயில தெரிவாங்க. பிலா காசிரின் கொஞ்சமா தந்துடப்படா. நூந்த ஆயிலத்துங்க கொஞ்சமா தந்துறாங்க. இதை கேட்கறத பார்க்கும். யா அல்லாஹ் நூந்த ஆயிலை நூந்த உடல் ஆலைக்கு தான் அல்லாஹ் கிட்ட கேட்கிற மாதிரி யா சாஹிப் நாகூர் என்று கேட்கிறோமே. ஒன்னும் தெரியாதவங்க ஆமின் சொல்லலாம். இல்ல சேர்ந்து படிச்சுட்டு வராங்களே, இது மௌலியமாருக்கு தெரியாதா? ஆரிக்க கூடியவர்களுக்கு தெரியாதா? தெரியும். அது நாங்க செய்வோம். உலகத்தில் யோசிச்சு பாருங்க, மூவின மக்களும் சேர்ந்து வணக்க வழிபாடு செய்யற ஒரு அமல் இருக்கு. மக்களுடைய பார்வையில் அமல கொடிய விழாதான் இருக்கு. சிங்களவர்கள் வரலாம், தமிழர்கள் வரலாம், கிறிஸ்தவர்கள் வரலாம், பரங்கியர்கள் வரலாம், முஸ்லிம்கள் வரலாம், எல்லாரும் சேர்ந்து அமல் செய்யலாம். அப்படி அமல ரசூலுல்லாஹ் கட்டு தந்தாங்களா? அப்படி அமல் ஒன்று இஸ்லாத்துல இருக்கா? அப்படி இந்த இயற்கை மார்க்கமா இஸ்லாத்துல எல்லாரும் சேர்ந்து செய்யற ஒரு அமல் இருக்கு. அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய பேரை வைத்து இஸ்லாமிய சாயம் பூசப்பட்டு இது மார்க்கத்துக்கு உட்பட்டதாக மக்களுக்கு மத்தியில் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் அக்கிரமம் வருடாவரம் அரங்கேறுகிறது. வாரக்கிழமை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இப்ப நாங்கள் சொல்றதால் நிறைய இருக்கு, நிறைய பேசிக்கொண்டு முடியாது. அன்புக்குரிய
சகோதரர்களை இந்த உம்ரா செய்யற மக்கள் நாங்க கூட்டி போறோம். ஒவ்வொரு மாசம் உம்ரா செய்யற கூட்டி போய் இங்க பாருங்க ரசூலுல்லாஹ் சியாரத்தை பாருங்க. இந்த ரசூலுல்லாஹ் சியாரம் நம்ம பார்த்த உடனே தங்கத்தால் அடிச்சா நமக்கு தெரியுது. அஸ்மா கேட்டு உள்ளுக்கு ரசூலுல்லாஹ் சியாரம், பக்கத்துல அபூபக்கர் அலி சியாரம், அதுக்கு பக்கத்துல உமர் அலி சியாரம் எப்படி தெரியுமா? சும்மா சாதாரணமாக மண்ணை தோண்டிய மண்ணை மூடித்தான். அது முக்கியமான ஒரு அரபிகிட்ட இருந்துச்சு ஒரு போட்டோ ஒன்று எடுத்து வைக்கிறேன். அங்க பார்த்தா மாஷா அல்லாஹ் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சாதாரணமா தான் மூணு சியாரம் இருக்கிறது, எடுத்த மனம் மூடிருக்காங்க. யார்? சவுதி அரசாங்கம் நினைத்தால் ரசூலுல்லாஹ்வுடைய சியாரத்தை தங்கத்தால் கட்ட முடியும், அபூபக்கர் அலி சியாரத்தை தங்கத்தால் கட்ட முடியும், உமர் அலி சியாரத்தை தங்கத்தால் கட்ட முடியும். எப்படி இருக்கு அன்புக்குரிய பாத்தீங்கன்னா தெரியும். உம்ரா ஹஜ்ஜி போனவர்கள் இருக்க மாட்டீங்க, ஊர்ல 90 விதமான போயிருக்கும். அங்க பார்த்தா எப்படி நோமல் சாதாரணமான கேட்ட போட்டு மறைச்சிருக்காங்க, உள்ளுக்கு நோமலா இருக்கு. அல்லாஹ்வின் தூதரை விட நம்ம உயரமா யாரு? ஏன் காரணம்? ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மௌத்தாரத்துக்கு 5 நாளைக்கு முன்ன சொன்னாங்க லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் தஆலா யூதர்களை கிறிஸ்தவர்களை நாசமாக்குவானாக. ஏன் தெரியுமா? இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித், நபிமார் மௌத்தாயினா அவங்களோட கபரை வணக்கஸ்தலமா ஆக்கினார்களே, அந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, சமைப்பானாக என்று சொன்னாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் மௌத்தாரத்துக்கு முன்னால இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாமல் மௌத்தா இருந்தா ரசூலுல்லாஹ் ஜியாரத்தை வெளியிலே கொண்டு வைத்து உலகமே வணங்குற மாதிரி மக்கள் ஆக்கியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் பயங்கரமாக எச்சரிக்கை விடுத்தாங்க. சில மக்களை பார்த்து சொன்னாங்க எப்படி தெரியுமா? லா தஜியல் கபரி ஐதா, என்னுடைய கபரை நாம் மரணத்துக்கு பிறகு திருவிழா கொண்டாட கொடியேற்ற விழா கொண்டாடுற மாதிரி ஆக்கி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் தன்னுடைய சியாரத்தை பார்த்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம ஆனா நம்பல இப்படி சொன்னாங்க, இப்படி மக்கள் சொன்னாங்க. அல்லாஹ்விடத்துல அப்ளிகேஷன் போட்டாங்க எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம லா தஜியல் கபரி வதனன் யோபத், யா அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமாரெல்லாம் மௌத்தானது பிறகு யூத கிறிஸ்தவர்களை வணங்குற மாதிரி நான் மௌத்தானது பிறகு எந்த கபரை வணங்குற இடம் ஆக்கியாத ரப்போ, அல்லாஹும்ம லா தஜில் கபரி வதனன் யுபத் என்று கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சு விட்டான். அதை பார்க்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்க்கு ஸலாம் நஜரி எத்தனை பரா எல்லாமா அங்க நிக்கிற முத்தாமாரு அங்க மௌலித் ஓத யா நபி படிக்கிறாங்க இந்த மக்கள் விட்ட மாட்டான், விரசுவான். ரசூலுல்லாஹ் என்று கேட்ட துஆவை அல்லாஹ் ஏத்துக்கொண்டான். அப்ப இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நாங்கள் நன்றிகள் செலுத்துவதா இருந்தா அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தான் முதல் மனிதர். அவர கபர் நோமலா இருக்கு. சரி பக்கத்துல போய் பார்க்கலாம், ஜன்னத்துல் பகீ, ஜன்னத்துல் கர்கத்தில் சில போய் ஜன்னத்துல் பகீ இருக்கு. 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா அடக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வது மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 4 பிரபல்யமான ஃபிக்ஹுடைய இமாம்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கு ஜன்னத்துல் பகீ? தோண்டின மண்ணை தவிர வேற மண் மூடப்பட்டிருக்கிறதா? மினாரா இருக்கிறதா? உண்டியல் இருக்கிறதா? கொடியேற்ற விழா இருக்கிறதா? பாமார கூத்து இருக்கிறதா? ஒரு கபராவது உயர்த்து கட்டப்பட்ட ஒரு கபருக்காவது பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு கபராவது பச்சை போல மூடப்பட்டிருக்கிறதா? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நீங்க ஜன்னத்து பகீல போகலாம், மதீனாவுக்கு போனீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஜன்னத்து பகீல போய் பார்த்தா ஆச்சரியப்படுவீர்கள். அங்க அடக்கப்படுவர்கள் யார்? அது முடிஞ்சு ஓது மலையடியே மக்கள் போகிறார்கள். அந்த இடத்தை பார்க்கின்ற போது மாஷா அல்லாஹ் 70 சஹாபாக்கள் அடக்கப்பட்ட அந்த உஹதியன்கள், உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்டவர்களை அது வேறையாக அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்குள்ள யார் இருக்கிறார்? ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த சாச்சா ஹம்சா அலியே அதுக்குள்ள அடக்கப்பட்டிருக்கிறார். மதீனாவுக்கு இஸ்லாத்தை முதலில் கொண்டு போன முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அடக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கொடி இருக்கிறதா? ஒரு கபர் உயரமா இருக்கிறதா? ஒரு அட்ரஸ் இருக்கிறதா? இந்த கபர் இன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? எதுவுமே இல்லை அன்புக்குரியவர்களே. அப்ப நாங்க நல்லவரா கெட்டவரா, இவருடைய ஹிஸ்டரி என்ன, இவர் யாரு எதுவுமே தெரியாதவர்களுக்கு எப்படி நாங்கள் ஊர் மக்களோட ஒத்துழைப்போடு இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை வருடாவட அரங்கேற்ற முடியும், அனுமதிக்க முடியும்? முடித்தால் அல்லாஹ்வுடைய பேரழி வருகின்ற போது எல்லாரையும் சேர்த்து கொண்டு போவோம். இது அன்புக்கு நாங்கள் சொல்ல ஒரே ஒரு விஷயம், நாம எப்படி பேசினாலும் நடக்கணும், அது நடந்தே செய்வோம். நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி, மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தை நீங்க கண்டால் கையால தடுங்க. கையால தடுக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் பவர் உங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னால் ஃபஇல்லம் யஸ்ததி, உனக்கு கையால தடுக்க முடியவில்லைன்னு சொன்னால் ஃபபிலிசானிஹி, வாயால சொல்லியாவது அந்த அநியாயத்தை தடு. ஃபஇல்லம் யஸ்ததி, அதுக்கும் வக்கீலியா உனக்கு இந்த ஜனநாயக நாட்டிலே பேச்சு சுதந்திரம் உள்ள நாட்டிலே யாருக்கு எதையும் பேச முடியும் என்ற அதிகாரம் வழங்கப்பட்ட அரசியல் யாப்பு சொல்லக்கூடிய இந்த நாட்டு உனக்கு பேசுறதுக்கும் வக்கீல்லாத ஒரு ஆள் சொன்னால் ஒதுங்கிக்கொள், பக்கம் போடாம ஒதுங்கிக்கொள். அல்லாஹுல் ஈமான், அதான் உனக்கு கடுகளவாவது உனக்கு ஈமான் இருக்குங்கிறதுக்கு அடையாளம். நீ ஒரு மூமின், நீ ஒரு முஸ்லிம், நீ ஒரு முத்தகி, உனக்கு கொஞ்சமாவது ஈமான் இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்க்கு எதிராக அக்கிரமம் உண்டு, அநியாயம் உண்டு, களமேறுகின்ற போது, அரங்கேறுகின்ற போது அதை தடு. வாயால சொல்லிப்பார், முடியலண்டா நீ அங்க போகாம ஒதுங்கிக்கொள். ஒதுங்கிக்கொள்ளுதல் சொன்னா நீ தான் ஈமான்லயே அட்டுப்பட்ட பலகீனமான ஆள். நீ ரசூலுல்லாஹ்
எச்சரித்த செய்தியை புகாரி ஷரீஃபிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஹதீஸின் அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, இந்த அநியாயத்திலிருந்து நாங்கள் நீங்கி நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக, அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றவர்களாக, மறுமையிலே சுருக்கற்றவர்களாக, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பேன்னு சொல்றான். அல்லாஹ் என்னெல்லாம் எல்லாத்தையும் நான் மன்னிக்க ரெடி, செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்க ரெடி. இந்த உலகத்துல சுருக்கு செஞ்சு விட்டு வந்தாய் ஊசியின் துவாரத்துக்குள் எப்படி ஒட்டகம் போவது முடியாதோ அது மாதிரி நான் உன்னை சொர்க்கத்துக்குள்ள அனுப்ப மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். நீ செஞ்ச எல்லா அமல்களும் அழிஞ்சு நாசமாகிவிடும். யாராவது இணை வச்சு விட்டு வந்தீங்கன்னு சொன்னா சொர்க்கம் ஹராம். அல்லாஹ் சொல்றான். அன்புக்குரியவர்களே, இந்த அநியாயத்தை நாங்கள் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், கூ அம்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா. கூ அம்புசக்கும், நீ உன்னை பாதுகாத்துக் கொள். அடுத்தது அஹ்லீக்கும், உன் குடும்பத்தை பார்த்துக்கொள். நாரா, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தை நான் ரெடியா வச்சிருக்கேன், பாதுகாத்துக் கொள் சொல்லுங்க அல்லாஹ். அல்லாஹ் அந்த கட்டளை பின்பற்றி வாழ்ந்து நாங்கள் தவறு காணுகின்ற போது, சிறுக்குக்கு விதத்துக்கு எதிராக நாங்கள் பேசக்கூடியவர்களாக, அநியாயத்தை கண்டு ஒதுங்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கல் மறுமையிலே வெற்றி பெற்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.